இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த தக்காளி சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இது வந்து பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மார்னிங் டைம்ஸில் நம்மளுக்கு டைம் சேவிங் ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்கங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் நார்மல் ரைஸை வச்சு கூட இந்த தக்காளி சாதத்தை பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் சூடான பிறகு இதிலேயே கிராம்பு, பட்டா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரியாணி இலையை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆன பிறகு இதுலேயே ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆனுங்க. அது வரைக்கும் மூடியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேருந்து பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடிக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துட்டு இதிலேருந்து பச்சை வாசனை நல்லா போன பிறகு கட் பண்ணி வச்சுட்ட ஒரு 3 தக்காளி பீசஸை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பியூரியை போடலாங்க. போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதிலேருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா திரட்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது இதுலேயே 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சோம்ல, அதுக்கு இங்கே வந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொதிக்கும்போது ஊற வச்சுட்டு இந்த பாஸ்மதி ரைஸை கூட போட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுடுங்க. இந்த மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் கூட நல்லா கொதிக்கணும். அப்போது இதிலேருந்து தண்ணி எல்லாம் கூட ஒரு 90% அளவுக்கு கம்மியாக ஆன பிறகு மூடியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்கிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ரொம்ப உதவிப்படுங்க. இது கூடவே நம்ம சேனலில் பகாரா ரைஸ், புளி சாதம், வெண்பொங்கல் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தக்காளி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.